டிடிவி தினகரனை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று சசிகலா அவர்கள் கூறியிருப்பது அக்கட்சியை சார்ந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் அவர்களின் சொந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதி தற்போது காலியாக உள்ளது. அத்தொகுதியில் இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் 12ஆம் நாள் அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம். இது குறித்து அஇஅதிமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் டிடிவி தினகரன் தான் அஇஅதிமுக சார்பில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவேன் என்று சமூக வலைதளத்திற்கு தெரிவித்துள்ளார். ஆனா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடக் கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையாக உத்தரவு போட்டிருக்காங்க நம்மளுடைய சசிகலா. இதுதாங்க இப்ப அந்த கட்சியில் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்து வந்துட்டு இருக்கான். எதுக்காக சசிகலா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்கே நகர் தொகுதியில தற்போது தீபா போட்டியிட போறாங்களாம். அவங்களை எதிர்த்து ஒரு பெண் என்றா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் அவர்களின் வளர்ப்பு மகளான சுஜாதா அவர்களை நிற்க சொல்லி சசிகலா உத்தரவிட்டிருப்பதாகவும், மேலும் இது குறித்து அக்கட்சியின் சட்டமன்ற குழு இன்று அதிகாரப்பூர்வமான தகவலை அறிவிக்கும் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பதவியேற்றவுடன் அடுத்த கட்டமாக அஇஅதிமுக கட்சியின் சார்பாக முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. டிடிவி தினகரன் முதலமைச்சராக வருவது சசிகலாவிற்கு பிடிக்கவில்லை என்பதனால்தான் அவரை இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சசிகலா அவர்கள் சொன்னதா அஇஅதிமுக கட்சியை சார்ந்த பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.